டிவிகேல இருந்து ஒரு பொண்ணு நான் போய் சொல்ல டிஎம்கேல போய் வர சேர்ந்துச்சா இல்லையா? நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கல யாகவ. இவருக்கு அங்க ரெகக்னேஷன் இல்ல, ஒரு அங்கீகாரம் இல்லைல்ல. பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைகளை இழிவுபடுத்துறது, வேல்முருகன் அப்படி பேசுனது வன்மையா ரொம்ப இல்ல வழக்கு தொடுக்கலாம். அந்த கட்சியில இல்ல, அந்த கட்சியில ஒரு உறுப்பினர் அவ்வளவுதான். சில பேர் கடந்து போறவங்களாம் இருக்கிறாங்க, சில நியாயவாதிகள்லாம் தூக்குலே தொங்க விடட்டும். ஆதவர்ஜுனாவையும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களையும் கண்டிச்சு பேசினார். ஏன்னா முழுசா பேச விட்டுருங்க. ரொம்ப கொச்சையா பேசுறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, கட்சியில இவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்காமலாம் போட்டு பதவியில இருக்காங்களா அவங்கெல்லாம் யாருமே இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து. சாட்டை துரைமுருகன் குழத்தினது நீங்க டைரக்டா பேசிட்டீங்க. இவங்கெல்லாம் நேரடியா திமுகவோட தொடர்புடையவங்க. மக்கள் 369 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சார், தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் டிவிகே தலைவர் விஜயை ரொம்ப அவதூறாக பேசியிருந்தார். அதாவது அந்த 10th +2 மார்க் அதிகமாக எடுத்த பசங்களை கூப்பிட்டு, அதாவது தொகுதி வாரியாக கூப்பிட்டு ஒரு பரிசு வழங்கினார்ல, அதை கொஞ்சம் தவறாக சித்தரித்து பேசியிருந்தார். அதுக்கு தாடி பாலாஜியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தது. ஒரு தாடி பாலாஜி நம்ம முன்னாடி ஏற்கனவே அவர் பச்சை குத்திட்டதுக்கெலாம் நம்ம வேறு மாதிரி பேசணும். நம்ம ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கூட ஆனார், நிறைய பேசணும். ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் அவர் எடுத்துருக்க ஒரு ஸ்டாண்ட் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இல்லை, ஸ்டாண்ட் கரெக்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்கு அங்கே ரெகக்னேஷன் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லைல்ல. ஒரு கட்சி, அந்த கட்சி விமர்சிக்கிறார், வேல்முருகன் விமர்சி, அவர் ஒரு கட்சியோட தலைவர் விமர்சிக்கிறார். விமர்சித்தில் என்ன நிறைய ஆபாசமான வார்த்தைகளை விமர்சிக்கிறாரு. கட்சியை விமர்சிக்கிறதோ, அந்த கட்சியோட தலைவரை விமர்சிக்கிறதோ ஓகே. ஆனால் அவங்க செஞ்ச ஒரு சேவையை, அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த அந்த பரிசளிப்பு விழா, அதை கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசியிருந்தார். சார், நான் தான் சொல்கிறேன், வன்மையாக கண்டிக்க தகுந்தது. வேல்முருகன் அப்படி பேசுனது வன்மையாக ரொம்ப மிக கடுமையாக கண்டிக்க தகுந்தது தான். ஏன்னா வார்த்தை பிரயோகங்கள் எக்கச்சக்கமாக விட்டார் அவர். பெற்றோர்களை இழிவுபடுத்துகிறாரு, பிள்ளைகள் பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைகளை இழிவுபடுத்துறது, இதெல்லாம் கொச்சையாக பேசுறதுன்றது, பச்சையாக பேசுறது, இதெல்லாம் கண்டிக்க தகுந்தது. அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை அந்த அரசியல் கட்சி இப்போ நாம் ஒரு ஊடகத்தில் நம்ம கண்டிக்கிறோம், அவ்வளோதான் நம்ம ரோல், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அதை அவங்க கண்டிக்கலாம், கட்சியோட நிர்வாகிகள் கண்டிக்கலாம், இல்லை வழக்கு தொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர் தரப்பில் கூட வழக்கு தொடுக்கலாம். இந்த மாதிரி எங்களை அப்யூஸ் பண்ணி பேசிட்டாரு, இந்த மாதிரி அவங்க சொல்லலாம். ஏன்னா அவர் பேசுனது எல்லாமே ஆன்லைனில் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் பேசின ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேனே, அந்த குழந்தைங்க போயிட்டு ஒரு அன்பின் மிகுதியில் விஜய் போய் கட்டி பிடிக்கிறது, அது கரெக்டு தான் சார். ஒரு தோளில் கையை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் இல்லை. கரெக்டு, அது ஆபாசமாக பேசணும், தவறு. அது கண்டிக்க தகுந்தது. நான் தான் சொல்கிறேன், கடுமையாக கண்டிக்க தகுந்தது. அது இப்போ நம்மளுமா இப்போது என்னை போன்றவர்கள் கேட்டால் ஊடகத்தில் துணிச்சலாக சொல்கிறோம் இது தவறான விஷயம்னு சொல்லிட்டு. அதையும் கூட சில பேர் கடந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க, சில நியாயவாதிகள்லாம். நாம் அதை சொல்ல முடியாது, ஏன் நீங்கள் கண்டிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா தவறுன்னு தெரியுது. நம்ம பாரபட்சம் இல்லாமல் விஜயோட அரசியலில் நமக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட நாம் அதை கண்டிக்கிறோம். நமக்கு அரசியல் பாரபட்சம்லாம் பார்க்காம நம்ம கண்டிக்கிறோம். இதில் இவர் வேண்டப்பட்டவர், வேண்டாதவர் அப்படிலாம் நம்ம பார்க்கவே இல்லை. தப்புனா தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அது அந்த துணிச்சல் நமக்கு எப்போவுமே இருக்குது, நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். அதோட விளைவுகள் என்ன வந்தாலும் அதை நம்ம சந்திக்கிறோம், அது வேறு. என்ன தூக்குலே தொங்க விடட்டும். ஆனால் நம்ம சொல்கிறோம், தப்புனா தப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, அரசியல் கட்சி சார்பாக அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கலாம், அந்த கருத்து தெரிவிக்கலாம், இல்லை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள், அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் கூட அவங்க செய்யலாம். ஆனால் தாடி பாலாஜி என்னன்னா, அரசியல் கட்சியில், அந்த கட்சியில் எதுவும் அவர் இல்லை. அந்த கட்சியில் இல்லை, அந்த கட்சியில் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். உறுப்பினர் கூட ஆனாரான்னு எனக்கு தெரியல. உறுப்பினர் ஆயிருக்காரு. அவரோட உறுப்பினர் கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தோம். இதெல்லாம் இந்த இப்போ அந்த ஆதவர்ஜுனாவும் டேட்டூலாம் கூட ஒரு போட்டுட்டாரு. விஜய் அவர்களோட படத்தை டேட்டூ போட்டிருந்தாரு. இப்போ ஆதவர்ஜுனாவும் இவர் ஆனந்த் அவர்களும், பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சுல, வெளியில வந்துச்சுல, அதுக்கு கூட வன்மையா கண்டிச்சு பேசியிருந்தார். தாடி பாலாஜி பேசியிருந்தார். ஆமா, நானும் கூட பார்த்தேன். அந்த கட்சியில இருக்கிற ஒரு உறுப்பினர் அவங்களோட செயலுக்கு கண்டிச்சு பேசியிருந்தார். அதே மாதிரி இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் பேசின அந்த பேச்சுக்கு கூட
வேல்முருகனோட அலுவலகத்துக்கு முன்னாடி போய் தர்ணா பண்ணுறதுக்காக இங்கே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதை அவரை தடுக்கிற மாதிரி செயல்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவரோட இந்த செயல் வந்து நம்ம நியாயப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அவர் நியாயம் சொந்த தான் கட்சியிலேயே சார். ஒரு இப்போ ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்காரு. அந்த கட்சியில் இருக்கிற வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து செய்கிற தவறை வந்து கண்டிக்கிறாரு. வன்மையாக கண்டித்து பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த கட்சி தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் வந்து விமர்சிக்கிறது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தைகளில் இழிவுபடுத்தி பேசினதை இவர் கண்டிக்கிற வகையில் சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம இப்போ அந்த தாடி பாலாஜி இருக்கார்ல, அவரை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அவரை பார்த்தா எனக்கு என்னென்னா வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாரு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அதே சமயம் என்னன்னா, ஒரு கட்சியில் ஒரு கொஞ்சம் அதீதமாக வந்து ஒரு ஒரு கட்சி அலுவலகத்தாண்ட போய் தர்ணா பண்ணுற அளவுக்கு இவர் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா, தாவேக்கால வந்து எந்த விதமான வந்து இவருக்கு வந்து ஒரு நன்றி பாராட்டவோ அல்லது வந்து ஆதரவான ஒரு குரலோ வந்து தாடி பாலாஜிக்கு இல்லை. அதை எதிர்பார்க்கவும் இல்லையா? நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லைன்னு எதிர்பார்க்கறது வேற விஷயம் சார். தாடி பாலாஜி அவர்கள் ஏற்கனவே ஆதவர்ஜுனாவையும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களையும் கண்டிச்சு பேசினார்கள். அவங்க பேசினது, அதாவது இபிஎஸ்ஸை வந்து ஒருமையில் பேசினதுக்கு கண்டிச்சு பேசினத ஒரு செயலாக இருக்கட்டும், இந்த செயலாக இருக்கட்டும், அவர் வந்து இதுக்காக ஒரு பிரதிபலன் அவர் எதிர்பார்த்து செய்யல. இல்லை, நீங்கள் சொல்கிறது கேட்குறது கரெக்ட் சார். பிரதிபலனை எதிர்பார்க்கறதுன்னு வேற. ஆனால் யாருக்காக அவர் குரல் கொடுக்குறாரு? அவங்க வந்து தாவேக்கா தலைவர் இழிவுபடுத்துகிறாங்கன்ற அந்த நோக்கத்தில் தான் இவர் வந்து குரல் கொடுக்குறாரு. அதுவும் பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் வந்து இவர் வந்து ரொம்பவும் வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்றதுக்காக தான் குரல் கொடுக்குறாரு. இவர் குரல் கொடுக்கறது இருக்கட்டும், அந்த கட்சி தாவாக்கா அந்த கட்சி தலைமை அலுவலகத்தான போய் ஒரு முற்றுகை போராட்டம் கூட அவர் அறிவிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து அதை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, காவல்துறையிலேருந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்னு விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாருலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறார்ல, இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்து சார்பில் இருந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் இருக்கா? இவருக்கு ஏதாவது பேசுனாங்களா இவர்கிட்ட? அப்படின்றது எதுவுமே இல்லை. தாடி பாலாஜி இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, அந்த கட்சியினருடைய தவறையும் சுட்டி காட்டுறாரு. அந்த பொதுச் செயலாளர் வந்து ஆதவர்ஜுனா இவங்களுடைய இதை தவறை கூட சுட்டி காட்டுறாரு. அதே சமயத்தில் கேட்டினா விஜயை வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். இப்படி தான் பார்வை இருக்குது. ஆனால் அந்த கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த அங்கீகாரமும் இல்லாத போது, நான் நினைக்கிறது கேட்டினா வந்து ஒரு அப்பாவியாக இருக்கிறார் போல இருக்கு. தாடி பாலாஜி வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, ஒரு அப்பாவியாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஒரு விஷயம்னா, விஜய் அவர்கள் மேல இருக்கிற ஒரு அதீத அன்பின் அடிப்படையில் அது நிறைய அந்த மாதிரி இருப்பாங்க சார். இப்போ தாடி பாலாஜி மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ தாடி பாலாஜி வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்து கேட்டினா ஒரு பொதுவான ஒரு விஷயம், இதுவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். உண்மையிலேயே தாடி பாலாஜி வந்து நம்ம பாராட்டணும். துணிச்சலாக தைரியமாக எவ்வளோ பேர் ஒதுங்கி போகும்போது அவர் வந்து என்னென்னா விஜய் மீது இருக்கிற அன்பாக இருக்கட்டும், அல்லது வந்து கேட்டினா ஒரு நியாயப்பார்வை, பொது நியாயப்பார்வையாக இருக்கட்டும், கடுமையாக வந்து கண்டனம் தெரிவித்து நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு அறிவிக்கிறார்ல, அதுவே வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதை வந்து அந்த கட்சி தலைமை வந்து கேட்டினா அதை வந்து ஒரு பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வந்து கேட்டினா அவருக்கு நான் என்ன சொன்னேன், அவர் கட்சியில் வந்து இவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்காமலாம் போட்டோம். சில பேர் சொன்னாங்க அவர் கட்சியோட பொதுச்செயலாளர் பதவி கேட்டாருன்னு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அன்பை வந்து விஜய் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு டேட்டு ஒரு குத்திக்கிட்டதை நான் கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா அது செய்யக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது. அது செய்து தவறு. உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. டேட்டு குத்தி தான் அன்பை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இவர் செஞ்சார் இல்லையா, இதுதான் அன்பை வெளிப்படுத்துது. தலைவருக்கு ஒரு பிரச்சனை வருது, நாம் நேசிக்கிற ஒரு தலைவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் பண்ணுறாங்கன்னும் போது அதை வந்து அவர் கட்சி சார்பு இல்லாமல் நேரடியாகவே இண்டிவிஜுவலாக அவர் வந்து எந்த பேனரும் இல்லை அவருக்கு. இல்லை, இண்டிவிஜுவலாக அவர் எதிர்க்கிறார், ஒரு அடிப்படை உறுப்பினர், அவ்வளோதான். அவர் வந்து அதை வந்து கண்டிக்கிறார். அது வந்து உறுப்பினராக இருந்தாலும் கூட அதை கண்டிக்கலாம். சரிங்களா? நிர்வாகியாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த வகையில் தாடி பாலாஜியை பாராட்டணும். பவரில் இருக்காங்களா, பதவியில் இருக்காங்களா, அவங்கெல்லாம் யாருமே இந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசணும் இல்லை. அது பொதுவாகவே வந்து சார், அது நான் ஒரு பார்வையில் பார்க்குறேன். இப்போ நான் கூட பேசினேன்ல, எனக்கு பலதரப்பட்ட கருத்து வருது சார். வேல்முருகன் பேசுனது கண்டிக்க தகுந்தது, அதில் எந்த இதுவும் கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. அவர் பேசிட்டு நான் அந்த மாதிரி பேசல, நான் வேற மாதிரி பேசுறேன்னு சொல்லி அவர் மாத்தி பேசியிருக்காரு. அது கோழத்தனம் வச்சுக்கலாம். அப்போ அது வந்து என்ன தெரியுது, அவ்வளோதான் அவருடைய உறுதித்தன்மைன்றது. கோழத்தனம் அது. நீங்கள் டைரெக்டாக பேசிட்டீங்க அந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நான் அவரை பேரை சொல்கிறது, இந்த குழந்தைங்க சொல்கிற மாதிரி சொல்கிறதுன்றது அதுதான் கோழத்தனம். அது நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் நீங்கள் வந்து அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து என்ன சொன்னால் நான் வந்து அவரை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகுறீங்க. அது ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் கேட்டிங்கன்னா,
தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து பேசக்கூடிய இந்த சேனலில் வந்து மீடியாவில் வந்து பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மீடியாக்கள் நான் சொல்கிறேன் அவங்க சார்புலையான்னு இது தெரியாது. பல பேர் வந்து நான் சென்றான் டிவிகேன்ற பேரில் வந்து பல யூடியூப்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்களா தெரியாத ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதில் வந்து சிலர் வந்து நாகரிகமாக பேசுகிறாங்கன்றது ஒன்று இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். சிலர் நாகரிகமாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்க நேரடியாக தலைமையில் தொடர்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல, ரொம்ப ஆபாசமாக பாடி ஷேவிங் பண்ணுறது, ரொம்ப கொச்சையாக பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து தாவேக்காக வந்து அனுமதி வாங்கி பேசுகிறாங்களா இல்லை வாங்காமல் பேசுகிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. எல்லாரையும் நான் சொல்லலை, குறிப்பிட்டு ஒரு ஒரு 10 பேரை சொல்ல முடியும். நம்ம ட்ரோல் ஆகுது பார்க்குறோம்ல, அவங்களுடைய லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி, விஜய்க்கு நல்லது செய்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இப்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு கட்டினா ஒரு என்ன சொல்ல ஒரு ஆதரவு இருக்கும்போது விஜய்க்கு வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஆதரவு இருக்கும்போது கேட்டினா இவங்க ஒரு யூடியூப் ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு வியூஸ் வருதுன்றதுக்காக வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஆரம்பிச்சுக்கிட்டோம், அதில் வியூஸ் வரும்போது அதில் ஒரு 10 ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க, சம்பாரிச்சுட்டு அதை பற்றி இல்லை. ஆனால் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அதுதான் வந்து வேல்முருகன் சொல்கிறது. இந்த யூடியூப்பில் ட்விட்டரில் வந்து இந்த நஞ்சாங்குஞ்சாங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நானும் கூட போய் பார்த்தேன். சில யூடியூப்பில் பேசக்கூடிய இதோ தாவேக்கா சார்பாக தாவேக்கா என்னவோ விஜயே நேரடியாக வந்து அந்த யூடியூப் ஆரம்பித்து வச்ச மாதிரி பேசலாம் சில பேர். இண்டிவிஜுவலாக சில பேர் அவங்களோட சுயலாபத்துக்காக விஜயோட பேரை விஜய் பேரை பயன்படுத்தி சார் பண்றாங்க, விஜய் பேரையே பயன்படுத்தல. விஜய் பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய சேனல் விஜய் பேரையே டைரெக்டாக வந்து விஜய் டாக்ஸ்னே வச்சுக்கிருக்கான். சரிங்களா? நீங்கள் வந்து அவன் வந்து என்ன சொன்னால் முழுக்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாரையும் சகட்டு மேனிக்கு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அது வந்து நான் கேட்டால் வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாது, விஜய் சார்ந்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அவன் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு பேசுகிறான்ல, சகட்டு மேனிக்கு பேசும்போது அப்போது காயப்படும் போது என்ன செய்யணும் கேட்டால் அவங்க என்ன செய்யறன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் பேசுகிறான்றதுனால அவனை போய் எதுக்கு நம்ம தாக்கி பேசணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக விஜய் கிட்ட போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ வேல்முருகன் பண்ணது அதுதான். வேல்முருகன் நேரடியாக வந்து விஜய் சம்மந்தப்பட்ட அந்த ஃபங்க்ஷனை பேசுறதுக்கு காரணம் வந்து தவறு அது. ஆனால் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து மறுநாள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அதில் சொல்கிறாருன்னா வந்து இந்த யூடியூப்பில் வச்சு இந்த நஞ்சாங்குஞ்சான்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்ட இந்த மோதிரவெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஆமாம், இதுதான் அடிப்படை உண்மையான காரணம். என்னென்னா இந்த டிவிகேன்ற பேரையும் விஜய் பேரையுமே வச்சுக்கிட்டு விஜய் பேர்லேயே வந்து ஒரு சேனல் தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு ஆதரவான வந்து நபர்களை வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு அதாவது அதாவது அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவருக்கு மிகப்பெரிய கோவம் என்னன்னா அவங்களோட அந்த ஷார்ட் ஃபார்மே டிவிகே. இவங்க வந்து அதாவது இல்ல அதுதான் சார், பயன்படுத்தக்கூடாது, ஒரு விஷயம் நல்லா பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே கண்டனமா பாருங்க. டிஎம்கேலாம் இதுதான் ஒழுங்கற்ற முறைன்றது தான். இப்போ டிஎம்கேலையே இல்லை ஏடிஎம்கேலாம் இந்த மாதிரிலாம் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. டிஎம்கேல வந்து நீங்கள் சொல்ல பாருங்க, இப்போ பாருங்க யூடியூப் ப்ரோட்டஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு 10 ஆதரவாளர் இருப்பாங்க, அவ்வளோதான். இவங்கெல்லாம் நேரடியாக டிஎம்கேல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கலாம் சொல்லாதீங்க. இப்ப டிவிகேல இருந்து ஒரு பொண்ணு நான் சொல்ல வரதை நீங்க புரிஞ்சுக்கல. நான் சொல்றேன் இருங்க, நான் சொல்ல என்ன முழுசா பேச விட்டுருங்க. நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க உள்ள நுழையும் தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் சொல்கிறது என்னென்னு கேட்டினா, யூடியூப் ப்ரூட்டஸ் மாதிரி ஒரு 10 சேனல் இருக்குது. இப்போ செந்தில்வேலு இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்களாம் நேரடியாக வந்து திமுகவோட தொடர்புடையவங்க. ஆமாம், அது முக்தார் கூட சொல்கிறேன் உட்பட எல்லாருமே இவங்க நேரடியாக தொடர்புடையவங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. விஜய்க்கும் தாவேகாவுக்கும் தொடர்பே இல்லாத நபர்கள்ன்ற நான் நல்லா சொல்கிறத புரிஞ்சுங்க. தாவேகாவோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தொடர்புடையவங்க, விஜயோட நாலேஜோடு பண்ணக்கூடியவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க டிவிகேன்ற பேர்லையே. ஆனால் வந்து அந்த டிவிகேன்ற நேமையும் விஜய் நேமையும் பயன்படுத்தி யூடியூப்பில் வந்து இது மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இன்னும் ஒரு 10 பேர் இருக்கிறவங்க கேட்டால் அவன் எத்திக்ஸ் இல்லாமல் பேசுகிறான். இப்போ நான் சொல்றேமா யூடியூப் லாபத்துக்காக பண்றாங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நபர்கள் தான் இப்போ வந்து இந்த மாதிரி சர்ச்சை உருவாகுது. இப்போ நான் வேல்முருகனுக்கு எப்படி தெரியும் இவன் வந்து விஜயோட தலைமையோட கட்சி தலைமை தெரிஞ்சவனா தெரியாதவனா தெரியாது. அங்கே பேனர் என்ன இருக்குது, டிவிக்கு விஜய் இந்த பேர் தான் இருக்குது. விஜய் ஆர்மின்னு வச்சுக்கிறான், விஜய் டாக்ஸ்ன்னு வச்சுக்கிறான், விஜய்ன்ற பேரில் வச்சுக்கிட்டா சொன்னா எல்லாரையும் போகிற ஒரு சகட்டு மேனிக்கு கேட்டால் அட சாட்டை துரைமுருகன் வந்து சாட்டை துரைமுருகனுக்கும் அந்த வீடியோவுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏனோ கேரளாவில் ஏதோ ஒரு வீடியோ கொண்டு வந்து போட்டு இதுதான் சாட்டை துரைமுருகன் சொல்லி போட்டு அதை ட்ரோல் பண்ணி விட்டாங்க. எவ்வளோ தப்பு தெரியுமா அது?
அந்த மாதிரி வந்து கேட்டால் பலரையும் வந்து கேட்டால் வந்து மீடியாக்களில் பேசக்கூடியவங்களை ஒருமையிலையும் சகட்டு மணிக்கு கெட்ட கெட்ட வார்த்தையிலையும் வந்து பேசி அவங்க பேசுகிறானுங்க. இது வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் நாலேஜுக்கோ தாவேக்கா நாலேஜுக்கெலாம் கிடையாது. தாவேக்கா நாலேஜோட பேசக்கூடியவங்க ஒரு 5 பேர் இருக்கிறாங்க சார். அந்த 5 பேர் நிர்வாகின்னு கேட்டால் கிடையாது. இப்போ லயலாமணி இருக்காருனா நிர்வாகி, ரமேஷ் தம்பி இருக்கார்ல அவர் நிர்வாகி, அதே மாதிரி வீர விக்னேஸ்வரன் நிர்வாகி. இவங்களை தாண்டி ஆதரவாளர்னு சொல்லி ஒரு 3 பேர் பேசுகிறாங்க. அந்த பேசுகிறவங்க நாகரிகமாக வந்து பேசினா பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி இன்னும் சில பேர் வந்து என்ன செய்யணும் கேட்டால் மீடியாவே தனியாக தொடங்கி அவன் நேர்காணலாம் கொடுக்குற அளவுக்கு திராணி கிடையாது அவனுங்களாம். ஆனால் வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி அவனுடைய வயிற்று பொழப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் விஜயை பயன்படுத்திக்கிறான், தாவேக்காவை பயன்படுத்திக்கிறான். அவன் தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மாதிரி ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகள்லாம் பேசி கட்சிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறான். இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் முட்டல் மோதல்களை உருவாக்குறான். இவர் காயப்பட்டது, இப்போ வேல்முருகன் காயப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா அவர் சொல்லது தான். இந்த யூடியூப்பில் ட்விட்டரில் இந்த நஞ்சாங்குஞ்சாங்கெல்லாம் வச்சு சொல்கிறாருல, அது இதுதான். கண்டிப்பாக. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சீமான் அவர்களை கூட தான் இந்த மாதிரி இந்த நஞ்சாங்குஞ்சாங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சித்து பேசினாங்க. ஆனால் சீமான் அவர்கள்ட்ட இந்த ஒரு விஷயம் விஜய் போய் இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்ததா அது எவ்வளோ பாராட்டி பேசியிருக்காரு. கரெக்டுங்க. அவராவது செய்கிறாரு, நான் என்ன சொல்கிறேன்னா வேற யாராவது செய்கிறாங்க மாதிரி கேட்டிருக்காரு. பாருங்க, வேல்முருகன் பேசுறது கண்டிக்க தகுந்த சார். அது எந்த மாற்று கருத்தே கிடையாது சார். நானே கண்டித்து நானே பேசியிருக்கேன். நாம் அவ்வளோதான் பேச முடியும். அந்த நம்மளுக்கு எல்லை இருக்குல்ல. வேல்முருகன் பேசுறது தவறு, அது வன்மையாக கண்டிக்க தகுந்தது, இவ்வளோ தான் நம்ம பேச முடியும். கண்டிப்பாக. தாடி பாலாஜி வந்து கேட்டால் ஒரு படி மேலே போய் அவர் வந்து என்ன செய்யற கேட்டால் அவர் வந்து கட்சிக்கு விசுவாசியாக இருக்கிறாரு, வந்து விஜய்க்கு விசுவாசியாக இருக்கிறாரு. ஆர்ப்பாட்டம் விசுவாசியாக இருக்காராங்கிறது தெரியல. ஆனால் விஜய் வந்து ஒரு விசுவாசியாக இருக்காரு, செய்கிறாரு. அதனால அவர் போகிறாரு. அதை வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க. தாடி பாலாஜிக்கும் விஜய்க்கும் உள்ளது அந்த சர்ச்சை வந்து அவங்களுக்குள்ள, நாம் அதுக்குள்ளே நுழைய முடியாது. அவ்வளோ. கண்டிப்பாக, நிச்சயமாக. அனுபவ ரீதியாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார்.